ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம டேஸ்டியான ஒரு ஸ்டஃப்டு பராட்டா தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான ஸ்டஃப்டு பராட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். நீங்கள் முழுக்க கோதுமை மாவுலையும் செய்யலாம். மைதா மாவு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக இன்னும் கொஞ்சமாக மைதா சேர்த்துறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் விட்டு நம்ம இதை பிணைய போகிறோம். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி விட்டும் பிணையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக நான் இன்னைக்கு பால் ஊற்ற போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு சாஃப்டான டவ்வாக நம்ம இதை பிணைஞ்சு வச்சுக்கலாம். பால் வந்து காய்ச்சின பால் தான். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு டவ்வாக நம்ம வந்து பிணைஞ்சு வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். வெங்காயத்து கூடவே நான் வந்துட்டு இந்த மாதிரி ஜூலியன்ஸாக கேரட்ஸ் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாதி கேரட் இந்த மாதிரி நீல துண்டுகளாக சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பாதி கொடை மிளகாய், அதையும் இந்த மாதிரி சன்னமாக நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கி விடலாம். இதில் வந்துட்டு காய்கறி உங்களுக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குதோ நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் வேக வச்சு சேர்க்கலாம். பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸையும் நல்லா சன்னமாக நறுக்கிட்டு சேர்க்கலாம். எது எது உங்களுக்கு இருக்கோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்துட்டு சேர்த்திக்கலாம். பிடிக்காதுன்னா அதை வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு கேரட்டு, கொடை மிளகாய், அப்புறமேட்டு கொஞ்சமாக பன்னீர், அப்புறம் ஸ்வீட் கார்ன் வேக வச்சது அதையும் சேர்த்த போகிறேன். ஒரு 1 நிமிஷம் இந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்கிச்சு. ஃபுல்லாக குக் ஆகல, முக்கால்வாசி குக் ஆகிருக்கும் இப்போ கேரட்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் சேர்த்திக்கலாம். இதோட குவான்டிட்டியும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்திருக்கிறேன். பன்னீர் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்திக்கலாம். அதில் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் சேர்த்துறேன். சாட் மசாலா பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா லைட்டாக எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கலாம் ஒரு இனிப்புக்காக. டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. எல்லாத்தையும் வதக்கி விட்டுலாம். அதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் ஒன்றா சேர்த்துக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். ட்ரையாக ஆகணும். இது தண்ணி நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இதை சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஈரமாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி வந்து நல்லா வராது. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கும். இன்னொரு வாட்டி நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு உருண்டைகளாக நம்ம இதை வந்துட்டு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் ஊட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஊட்டி வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக மைதா மாவு வந்துட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எது வேணால் நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தேக்க வரும். அதுக்காக நம்ம ஊட்டி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தி மாவு எடுத்து இதில் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் சன்னமான சப்பாத்தியாக நம்ம வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. இங்கே பாருங்க, நல்லா சன்னமாக தேய்ச்சிருக்கேன். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக சீஸ் வந்துட்டு துருவி போட போகிறோம். சீஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சீஸ் போடுங்க. சீஸ் போட்டிங்கன்னா ஒரு நல்ல கூவியாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சீஸ் போட்டோம்னா. சீஸ் இல்லைன்னா இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் யூஸ் பண்ணுறது மோசரல்லா சீஸ். நீங்கள் வந்து ப்ராசஸ் சீஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது மாதிரி சீஸ் தேவையான அளவுக்கு துருவி போட்டுட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு பேக்கெட் மாதிரி மடிச்சிட போகிறோம். இந்த மாதிரி மடிச்சிருங்க. இப்போ என்ன செய்யலைன்னா இந்த சைடு கொஞ்சமாக தண்ணி தடவி
இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்கொயராக நம்ம வந்துட்டு மடிச்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும் தண்ணி தடவி ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி இது மாதிரி ஸ்கொயரா நம்ம செஞ்சாச்சு. ஒரு தவா அடுப்புல வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ரொட்டியை இதில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கீழ்ப்பகுதி குயிக்காக வந்துடும். நம்ம இந்த மடிச்ச பகுதி மட்டும் கொஞ்சம் அதிக நேரம் நம்ம வந்துட்டு வேக வைக்கணும். இப்போ அடுத்த சைட் டர்ன் பண்ணலாம். அந்த சைடு ஃப்ரை ஆகிறதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கீழ்ப்பகுதி ஃப்ரை ஆக கொஞ்சம் டைம் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சு நம்ம டர்ன் பண்ணி பார்க்கலாம். அடுத்த சைடு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலர் வந்துருச்சு. இதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். மேல் லேயர் வந்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அந்த அளவுக்கு இதை வந்துட்டு டோஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம. அவ்வளோதான், ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட வெஜிடபிள் அண்ட் பன்னீர் ஸ்டஃப்டு பராட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளோட பன்னீர் அண்ட் வெஜ் ஸ்டஃப்டு ரோட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பாருங்க, உள்ளே வந்துட்டு சூப்பரான சீஸ் ஸ்டஃபிங்கோட செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இந்த ரொட்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.